இஸ்ரேலுடைய அணு ஆயுத தளங்களை ஈரான் மிசைல் தாக்குதல் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரேல் அங்க இருக்குமா அல்லது இஸ்ரேல் சோழி முடிஞ்சிருமா? இஸ்ரேல் அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணி ரெடியா வச்சிருக்கக்கூடிய தளம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம ஈரானோட AC-135 தாக்கப்பட்டிருக்கா. அது தாக்கப்பட்டு ஒன்று அடிச்சு 6 பேர் இறந்து போய் அதைத்தான் அமெரிக்காவில் வச்சு பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அமெரிக்கா இதுல ஒரு முக்கியமான அமெரிக்காவுடைய உலகத்துல பெரிய லாபி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இல்யூஷன், ஒரு மாய பிம்பம் காட்டக்கூடிய F-35, F-15, F-16 சீரியஸ், அப்புறமா KC-135 எல்லாமே காலி. எல்லாம் என்னன்னா, டியூகோ கார்சியாவுடைய தளத்துல நேற்று பரபரப்பு செய்து இன்னைக்கு வரைக்கும் 2000 தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா பாவி 4000க்கு நீளத்துக்கு போட்டானா இனி 10,000 இருக்குமோ அப்படின்னு பெரிய குழப்பமாயி லண்டன்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா, உலக தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய கதைத்தலுக்காக நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு சர்வதேச மிக முக்கியமாக இன்று காலை வெளியாகி இருக்கக்கூடிய பரபரப்பான தகவல். நம்மோடு பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வாங்க சார். இப்போ உங்கள்கிட்ட நான் இப்போ முக்கியமாக கேட்பது, இன்று காலை இஸ்ரேலுடைய அணு ஆயுத தளங்களை ஈரான் மிசைல் தாக்குதல் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் தரப்புல உடனடியாக 100கணக்கில் படுகாயம் என்றாலும் 100கணக்கில் கொல்லப்பட்டிருக்கலாம். 10 பேர் தான் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதை பத்தி தரவுகள் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டீட்டெயில் காலில இருந்து பார்த்தா வர்றேன். ஏன்னா நேற்று இஸ்ரேல் அண்ட் US 2 பேர் சேர்ந்து நட்டான்ஸ்ல அடிச்சிருக்காங்க. அதாவது ஈரான் நட்டான்ஸுங்கிறது செறிவூட்டக்கூடிய ஒரு முக்கியமான தளம். ஓகே, அதை பாதுகாத்து வைக்கிறது இஸ்ஃபஹான். என்னென்னா மாற்றி மாற்றி என்ன கேட்டாலும் அங்கே ஒரு 430-440 கிலோ என்ரிச்டு யூரேனியம் இருக்குது, 60% என்ரிச் பண்ண இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறாரு, அதை நீங்கள் IAEA கேளுங்க, அவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA. ஆமாம், இது நம்ம மக்களுக்கு இப்போ எப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் சொன்னாலும் புரிஞ்சிருது. ரைட், கேட்டு பழகிட்டாங்க. எவ்வளவு இப்போ சமீபத்தில் இப்போ நம்மளே 150 வீடியோக்கு மேலே பேசியிருக்கோம். அப்படிங்கும்போது IAEA அப்படின்னா அணு ஆயுதம், அந்த மாதிரி NPT அப்படின்னா பரவல் தடை சட்டம், நியூக்ளியர், அதில் கிளியர். ஸோ அங்கே அடிச்சிருக்காங்க. என்ன ஐடியான்னா, இஸ்ரேலுக்கு இவங்களை தடை பண்ணணும், ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும், இதை சின்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன்னோட இருப்பு இப்போதைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இஸ்ரேலோட இருப்பு முன்னாடி இஸ்ரேல் ராஜா மாதிரி இருந்தால், பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரக்கன் அமெரிக்கா பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாலியாக நினச்சவனெல்லாம் போகிறவரெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு இஸ்ரேல் அங்கே இருக்குமா அல்லது இஸ்ரேல் சோழி முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கா. இப்போ ஏதாவது பண்ணணும். அதனால தான் அந்த வாட்டர் தண்ணி டீசலேஷனில் அடிக்கிறது, அப்புறம் கேஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறது, அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய வல்லரசு, அவர் இப்போ கைடன்ஸில் எல்லாமே நடக்குது. அவர் சொல்கிறார் அங்கே கேஸ் ஸ்டேஷனில், ஈரானோட கேஸ் ஸ்டேஷனில் அடித்தது, கேஸ் ஃபீல்டில் அடித்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு டக்குன்னு பாலை தூக்கி இஸ்ரேல் மேலே போட்டு விட்டார். அப்புறம் இங்கே அடித்தே இல்லை, நான் பதிலுக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கு, ஈராக்கில் இது கத்தாரு, UAE, சவுதி இதெல்லாம் அடித்தாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஈரானோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு பெரிய உண்மை இருக்குது. இன்னைக்கு மிட் நைட்டு இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் டிமோன் ஒரு இடம் இருக்குது சவுத் இஸ்ரேலில். அது ஒரு பாலைவன பகுதி, பாலைவனம் தான். பார்த்தீங்கன்னா வெறும் பாலைவனம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் மலைகளாக இருக்குது. ஓகே, அது டிமோன். அது காசா எல்லாம் ஒரே பலஸ்தீன் தானே, ஒரே தானே பலஸ்தீனம். அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னாலே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, கொஞ்சம் மலைகளாக இருக்கும், ஆனால் மரங்கள் இருக்காது. லெபனான், இந்த பக்கம் ஜோர்டான், சிரியா எல்லாம் ஒரே தானே. நீங்க அந்த ரீஜன் போயிருக்கீங்களா? நான் அந்த ரீஜன் போனது இல்லை. லெபனானும் போனது இல்லை. நான் சவுதி அரேபியா போயிருக்கேன், பஹ்ரைன் போயிருக்கேன், அப்புறம் UAE ஃபுல்லா, கத்தார். உங்களுக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ரீஜன் கிட்டத்தட்ட ஒரே தான். போக லேண்ட்ஸ்கேப் டிசைனுக்காக நான் அங்க துபாயில உட்காந்து அந்த ரீஜன்ல உள்ள போட்டோ வீடியோ எடுத்து அதை பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் எங்க லெபனானுக்கு. இப்போ நீங்க சொன்னது நட்டான்ஸ்ல போட்டதற்கு பதிலளிப்பாக டிமோன் அப்படின்னு போட்டுருக்காங்கல்ல. டிமோன் என்னன்னா
அவங்க வந்து என்ரிச் பண்ணி ரெடியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளம் அது. யாருக்கு? இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணி ரெடியாக வச்சிருக்கக்கூடிய தளம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஈரானோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து 1 2 3 4ன்னு பார்த்துடலாம். அதில் பார்த்தா நமக்கு புரிதல் இருக்கும். சொல்லுங்க சார். என்னன்னா, நம்பர் 1, நம்ம ஒரு படத்தில் இறுதி சுற்றுன்னு ஒரு படம். ஆமாம் சார். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன சொல்லுவாங்க வந்து, நீங்கள் மூஞ்சில் அடித்தா பாயிண்ட் உண்டு, ஆனால் மூஞ்சில் அடிக்காத, கையில் வந்து போராடி. ஓகே. திரும்ப 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 வந்து அந்த ஹீரோயின் வந்து கையிலே அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே கமெண்டேட்டர் வந்து இது பாயிண்டே இல்லையே, கையிலே அடிக்கிறாங்களே அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, வந்து செங்கிஸ்கான் தெரியுமா, நம்ம அந்த 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 ஹீரோயினுக்கு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடிய அல்லது ட்ரெயினராக இருக்கக்கூடிய மாதவன் சொன்னது, செங்கிஸ்கான் தெரியுமா, செங்கிஸ்கான் வந்து முதல்ல என்ன பண்ணுவான்னா, நேராக வந்து சண்டைகளை வரமாட்டாங்க. அந்த நாட்டு எதிரி நாட்டோட முக்கியமான பலமாக என்ன இருக்கோ அதை பூரா அடிப்பாங்க. அதாவது கல்ச்சரல் பிவோட்டல் பிளே, அதாவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்களை இன்னொன்று, யாரெல்லாம் வந்து எங்கெல்லாம் படார்னு அடிக்க வருவாங்களோ அவங்க வர முடியாத அளவுக்கு அங்கங்கே முக்கியமான இடங்களை அடிச்சு முடிச்சிடுறது. அப்புறம் அவங்க சண்டைகள் வரும்போது ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ என்ன, அதே ஒரு பெரிய பெரிய யுக்தி அது செங்கிஸ்கான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கையில் அவங்க வந்து அடிக்கக்கூடிய கையில் பூரா அடிச்சாச்சுன்னா நமக்கு பாயிண்ட் கிடைக்காது, ஆனால் அவங்க கையில் வலு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நீ வந்து தாடையில் குத்து அப்படின்ன மாதிரி கை மூவ் ஆகாது. ஏன்னா இப்போ அவங்க வந்து குத்தும் போது அதை தடுக்கிறதுக்கு கை வரணும்னா கை வராது. அதெல்லாம் முக்கியம். அது மாதிரி இப்போ ஈரான் பண்ணது என்ன தெரியுமா, இங்கே வந்து இஸ்ரேல், அமெரிக்கா அண்டு யூரோப் இவங்களுடைய பெரிய பலம் என்ன, இந்த பெரிய பலமே இது வரைக்கும் படம் காமிச்சு வச்ச F-35, F-15, F-16 இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு படம் காமிச்சு வச்சிருக்காங்க. எஃப் சீரிஸ் அதை வந்து யாரும் தொடவே முடியாது, உலகத்தில் மிக பெருசு சூப்பர், அதை வந்து டிடெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ F-15 2 3 அடிச்சாச்சு. அது போக இந்த F-15 F-35 வரைக்கும் அடிச்சாச்சு. அடித்த உடனே ஐயோ அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு 15-18 நாடுகள் வந்து ஆர்டர் கொடுத்தது பூரா வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. எஃப் சீரிஸ் வந்து ஆர்டர் கொடுத்த நாடுகள் நம்பர் 1 எல்லாம் கேன்சல் ஆயிடும். நம்பர் 2 வந்து இந்த எஃப் சீரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக ஃபியூல் வந்து ஃபில்லப் பண்ணால் அது பறந்து போயிட்டு வர்றதுக்கு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டருக்குள்ளே தான் போயிட்டு வர முடியும். திரும்ப வந்து வரணும் அப்படின்னா ஃபில்லப் பண்ணணும். அந்த ஃபில்லப் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் என்னன்னா KC-135. KC-135 தாக்கப்பட்டிருக்கா? அது தாக்கப்பட்டு ஒன்று அடித்து 6 பேர் இறந்து போய் அதை தான் வந்து அமெரிக்காவில் வச்சு பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு போனாங்க. அதையும் தாக்கிட்டாங்க. அதாவது ரீஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதாவது வானிலிருந்து எரிபொருள் நிரப்புறது. ஒன்று கடல்ல ரீஃபில் பண்றது, அந்த இதை வந்து USS ஆப்ரஹாம் லிங்கனை வந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. மேல இருந்து ரீஃபில் பண்றது KC-135 அடிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? KC-135. ஆமா, அது வந்து மேல வந்து ரீஃபில் பண்றதுக்கான ஒரு டேங்க், வானத்துல இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன், அதாவது மிதவை பெட்ரோல் ஸ்டேஷன், வானத்துல பெட்ரோல். அத எங்க அடிச்சிருக்காங்க? அது வந்து ஈரானோட ஈராக்கோட பரப்புல அடிச்சிட்டாங்க. அடே அப்பா. ஏன்னா இவங்க கையில வந்து அந்த எக்யூப்மெண்ட் வச்சு. சார், சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும், அவர்களுடைய இதயம், மூளை, நெரும்பு மண்டலம் F-35 அடிச்சிட்டாங்கறீங்க. F-35, F-15 அடிச்சாங்க. KC-135 அடிச்சாங்க. எல்லாமே காலி. அப்புறம் USS ஆப்ரஹாம் லிங்கன் அது வந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் வச்சிட்டாங்க. இந்த USS ஜெரால்ட் ஃபோர்டு அது வந்து உள்ள தீ பிடிச்சிச்சு. அது எதுக்காக தீ பிடிச்சுன்னு ஒரு சின்ன டேட்டாஸ் வந்துச்சு. என்னன்னா 600 படுக்கை என்னமோ இறங்கி அவங்க லாண்ட்ரி வந்து தீ பிடிச்சின்னு சொல்றாங்க. அதுல 5000 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க வந்து விட்டா நம்மளை இப்படியே வந்து உள்ள இதுலேயே ஜலசமாதி ஆக்கிடுவாங்க, நம்ம வந்து தீயை இடிச்சு விட்டு நம்ம கிளப்பி வெளியே கிளப்பி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே தீ வச்சு விட்டதா சொல்றாங்க அங்க இருக்கிறவங்கள. அப்படியும் இருக்கலாம், ஆனால் அது தாக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதுவும் சொல்றாங்க. ஆனா தாக்கப்பட்டிருக்கிறதுக்கு தரவுகள் இல்லை. தாக்கப்பட்டிருக்கு எப்படி பார்த்தாலும் அந்த ரூட் இங்க வந்தது போனது வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கொடுக்காட்ட கூட சைனா கொடுத்துருக்கணும். நாங்கள் தான் தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு, நாங்கள் தான் தாக்கணும்னு இன்னும் ஈரானும் கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் தீயறிஞ்சது, பெரிய அளவுக்கு தீயறிஞ்சு டேமேஜ், அதை வந்து பயன்படுத்த முடியாது, ரிப்பேர் பார்க்கணும். அப்புறம் இந்த ரிப்பேர் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு வந்து 200 பில்லியன் தேவைப்படுதுன்னு அங்கே கேட்டிருக்காங்க. இது 200 பில்லியன்ங்கிறது 20 லட்சம் கோடி. அதாவது இந்த 20 லட்சம் கோடி தேவைப்படுதுன்னா எப்படி அது இனியா இப்போ எவ்வளோ செலவாயிருக்குன்னு கேட்குறேன். இல்லை, செலவானது வந்து
நமக்கு கிடைச்ச டேட்டா படி பார்த்தீங்கன்னா செலவானது வந்து அவங்க சொல்கிற கணக்குப்படி வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி சொல்கிறாங்க. ஆனால் அது ஏற்கனவே வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த ரெண்டு சேர்ந்து இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க. 15 லட்சம் கோடியில் இப்போ அதனால தான் அவன் 20 லட்சம் கோடி கேட்குறான். இப்போ கேட்குறாங்க செலவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க. அல்ல, அங்கே வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கொடுக்க மாட்டாங்க. பெரிய அது ஒரு ஸ்டேட்டோட மேயரும் கேள்வி வைக்கிறாங்க, யார்கிட்ட எங்க வரி பணத்துல குண்டு போடுறியா, இங்க குண்டு போடல, இதுக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு அந்த ஒரு லேடி இவங்க ட்ரம்ப்போட ஆபீஸ்ல இருக்க லேடிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் சே எஸ் ஆர் நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன், சே எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல ஆமா சொல்லு அப்படின்ற ஆமா இல்ல வேற எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை வேண்டியது, சே எஸ் ஆர் நோ, வெரி சிம்பிள், எஸ் ஆர் நோ. எஸ் சார். அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்திலும் அங்க இது வச்சா இப்போ அப்படி இருங்க, நான் கேட்டாதானே மக்களுக்கு புரியும். பணப்பிரச்சனை வந்தாச்சு பெரிய அளவுக்கு, பெரிய 20 லட்சம் கோடி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அமெரிக்கா வந்து இதுல ஒரு முக்கியமான அமெரிக்காவுடைய உலகத்துல பெரிய லாபி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இல்யூஷன், ஒரு மாய பிம்பம் காட்டக்கூடிய F-35, F-15, F-16 சீரியஸ், அப்புறமா KC-135 எல்லாமே காலி, எல்லாமே வந்து அதாவது எப்படின்னா வல்னரபிள், அதாவது அடிக்க முடியும், இது வந்து அடிக்க முடியாத தொட முடியாத தூரத்துல எதுவும் இல்லை அப்படி இருக்குங்க. இன்னொன்னு பேசுவோம், அல்வுதி தளத்துல இருக்கிற $1 பில்லியன் ரெடார் சிஸ்டம் ஆமா காலி பண்ணியாச்சு. ஆமா, இன்னும் ஏராளமான ரெடார் சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் 33 பேட்ரியாட், 1-2 இல்ல 33 பேட்ரியாட். பேட்ரியாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வெரி ஸ்ட்ராங். அதை வந்து 33 பேட்ரியாட்டை அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் காலி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்திருக்க பேட்ரியாட் வந்து 150 பேட்ரியாட் பக்கம் மொத்தத்துக்கு வந்திருக்குது. அது மாதிரி தார்டு சிஸ்டம் வந்து 12 மொத்த இன்க்ளூடிங் இவங்க அல்உதையில் இருந்தது, யுஏயில் வந்து ஒரு தாடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 தாடு வந்து ஜோர்டானில், இஸ்ரேல் எல்லாம் சேர்த்து 12 தாடு, 12ல் 7 தாடு அவுட்டு ஆல்ரெடி. இதுக்கு இடையில இவ்வளோத்தையும் காலி பண்ணி ஆட்களும் பயங்கரமா ஆயிட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாரு இப்போ பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிரசிடென்ட், he had made very clear statement, we won the war, நாங்கள் வாரில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்று விட்டேன். முக்கியமான வார்த்தை அதில் சொன்ன தெரியுமில்ல, நாங்கள் வந்து அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டோம், இது வந்து நேவல் சிஸ்டம் மொத்தத்துக்கு காலி பண்ணிட்டோம், எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஈரானில் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டோம், நட்டான்ஸ் அடித்தோம், எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சாச்சு, ஒன்றுமே இல்லை. அதனால we don't care about ஹர்மூஸ், எங்களுக்கு ஹர்மூஸ் போறவங்க நீங்க தான் அவங்க பேசிட்டு போங்க, நீங்க வந்து இத்தாலிக்கு வேணுமா, ஜப்பானுக்கு வேணுமா, சைனாக்கு வேணுமா, நீங்க உங்க படையில அனுப்பிச்சுக்குங்க. இதை இப்படி சொல்லிட்டு இருந்தாருல, ஆமா, இது எப்ப சொன்னது, நேத்து இப்ப காலையில, இப்ப நான் நீங்க வர்ற 10 நிமிஷம் முன்னாடி செய்தி, இப்படி ஒரு மனுஷன் பெரட்டி பேசுறாரு, ஹர்மூஸை நீங்க வந்து திறந்து உடல, நாங்க வந்து உங்க நாட்டுல இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களை காலி பண்ணுவோம் இப்ப சொல்லிருக்காரு. அப்ப இப்படி ஒரு மனுஷன் பொய், இதுல ஆச்சரியமே இல்லை. அவர் எப்பவுமே மாத்தி புரட்டி பேசக்கூடியதுல எக்ஸ்பர்ட். மிஸ்டர் பிரசிடென்ட் அவ்வளவு சொல்றோம் நம்ம, ஒரு மாதிரி மிஸ்டர் பிரசிடென்ட் மாத்தி பேசாரு. ஆமா, அதாவது ட்விஸ்டிங் டங் அப்படின்னு அவர் அப்படித்தான் பேசுவாரு. என்னன்னா அங்க அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா இப்படி திருப்பி இவங்க அடிக்கிறாங்க, we are shocked அப்படின்றாரு. அதாவது நாங்க போற அடிச்சு இது வின் பண்ணிட்டோம் அப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே மிசைல் உழுத. ஒரே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு இன்டர்வியூல நாங்க வந்து ஈரான் ஃபுல்லா தாக்கி முடிச்சிட்டோம், ஆனா இப்ப வந்து ஈரான் இங்க பார்த்தா அல்உதை கத்தார் அடிக்கிறான், யூஏல அடிக்கிறான், சவுதியில் அடிக்கிறான், இஸ்ரேல் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க, we never expected அப்படின்னு சொல்றாரு. அது அவரு he confessed, அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார், நாங்க தப்பு பண்ணிட்டோம். அவரு he contradicts his own version அப்படிங்கிறதா. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ என்னன்னா, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தத்துக்கு அவங்களோட இந்த விஷயம் இருக்குல்ல, அதாவது இது ஃபியூல் ஃபில் பண்ணக்கூடிய, கடலில் ஃபில் பண்ணக்கூடியது, வானத்தை ஃபில் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் அந்த தாட் சிஸ்டம், இது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லையோ, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சரக்கு இல்லை. அதுக்கு இப்போ வந்து எப்படின்னா F-35 பறந்து வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபியூல் ஃபில்லப் பண்ணணும். ஃபியூல் ஃபில்லப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இஸ்ரேலில் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை அடிச்சிருக்காங்க. சவுதியில் ஃபியூல் ஸ்டேஷன் அங்கே அடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிற இடத்த தொடவே இல்லை. என்னன்னா நம்ம அதை 2வது பாட்டில் பேசிடுவோம். உங்கள்கிட்ட முக்கியமான மேட்டர் இந்த இருக்கு, யுஏஇ பற்றி தலைப்பு 2வது. இப்போ இதை முடிங்க. இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் அவங்க எப்படின்னா டோட்டலாக உடம்ப அப்படியே விட்டுட்டாங்க.
கை கால் இதெல்லாத்தையும் ஊனமாக்கி விடுற மாதிரி ஃபியூல் ஃபில்லப் பண்ணுறது, இது பண்ணுறது, அப்புறம் அல்லுது இதில் போட்டு அடி அடினா அது ஒரு 17-20% அந்த கேஸ் வந்து எப்படின்னா அது வந்து அமெரிக்காவோட பங்கு அது ஆக்சுவலாக அடித்தது. இப்போ அல்லுது இதில் கத்தாரில் இப்போ கேஸ் ஸ்டேஷன் அடித்தாங்கல்ல, இவங்கள வந்து இஸ்ரேல்காரன் சம்மந்தமே இல்லாமல் இங்கே அடித்த உடனே ஈரான் அடித்த உடனே ஈரான்காரன் சவுதியில் அடிக்கிறான், கத்தாரில் அடிக்கிறான், யூஏல அடிக்கிறான். இன்னொன்று நேற்று ஒரு தகவல் ஈரான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ராசல் கைமா அப்படின்னு ஒரு எமிரேட்ஸ் இருக்குது. அந்த எமிரேட்ஸ் எப்படின்னா அபுதாபி. ராசல் கைமா பற்றி பேச முன்னாடி ஒன்று முடிச்சிரும், அது 2வது டேப்ல. சரி, ஒரே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியுடைய இடைவெளிக்கு முடிவு. ஓகே, என்னன்னா டியூகோ கார்சியாவுடைய தளத்தில் நேற்று வந்த பரபரப்பு செய்தி இன்னைக்கு வரைக்கும் 2000 தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பாவி 4000த்துக்கு நீளத்துக்கு போட்டானா இனி 10,000 இருக்குமோ அப்படின்னு பெரிய குழப்பமாகி லண்டன்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா, இது அதை மட்டும் சொல்லுங்க. அது ஓகே. இப்போ வந்து டியூகோ கார்சியா அப்படிங்கிறது மால்தீவ்ஸுக்கு கீழே, அதாவது இந்திய பெருங்கடலோட மையத்தில் ஒரு சின்ன தீவு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இவங்க நம்ம யூகே. ஓகே, மரிஷியஸோட சேர்ந்தது. சரி, ஓகே, ஒரு சின்ன தீவு போல ஒரு யூ மாதிரி வந்து குதிரைக்கு வந்து இந்த லாடம் கட்டுவோம்ல குதிரைக்கு, அது மாதிரி ஒரு வளைஞ்ச ஒரு தீவு. அதான் அது வந்து யூகேவோட தீவு. அமெரிக்காவும் அதில் பங்கு பெற்றிருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு. என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து 4000 கிலோமீட்டர், என்ன 2100 சொச்சம் மைல், 4000 கிலோமீட்ரு. ஓகே, அதை வந்து இப்போ ஏற்கனவே சொன்னது 2000 கிலோமீட்டர் வந்து கொரம்ஷாகர், ஃபத்தா, அதுக்கப்புறம் வந்து செஜில், இப்படிலாம் சொன்னது எல்லாமே 1700, 1400, 2000 கிலோமீட்டர் போகுன்னது. இது வந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்காவோட முக்கியமான தளம். அந்த தளத்தை வச்சு தான் இங்கே மொத்த மிடில் ஈஸ்ட்டையும் இந்தியாவையும் சைனாவோட ஒரு போர்ஷனையும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க. அப்படின்றத அசால்ட்டாக நேற்று வந்து கொரம்ஷாகர் தான் நினைக்கிறேன், ஆமாம் கொரம்ஷாகர், அதை வச்சு அடிச்சிட்டாங்க 4000 கிலோமீட்டர். அந்த 4000 கிலோமீட்டர் அடித்த உடனே அங்கே யூரோப் கண்ட்ரி வந்து லப்பன்னு அடிச்சுக்கிறாங்க. என்ன தெரியும்னா, ஈரான்லேருந்து இந்த பக்கம் திரும்பி, அதாவது சவுத்து தெற்கு பக்கம் திரும்பி 4000 கிலோமீட்டர் டியூகோ கார்சியாவில் அடிக்க முடிஞ்சிச்சு. அதை எதிர்த்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ண முடியலை. விஷயம் அதுதான், அடிச்சு பெரிய டேமேஜ். அங்கே டேமேஜ் எதுவும் இல்லைங்கிறாங்க, இலக்கை தாக்கவில்லை, பெரிய டேமேஜ். ஏன்னா அதோட வீடியோலாம் வந்திருக்கு. அது வந்து பெரிய டேமேஜ் எப்படி வரும், அந்த தீவுக்குள்ளே தான் யாரும் போக முடியாது. இல்லை டேமேஜ்னா இல்லை அது அவங்க சொன்னாதானே வரும். யாரு மேலே சேட்டலைட் இது வந்துருங்களே எப்படி பார்த்தா. அது சரி, அதாவது அது சைனாட்டெல்லாம் இருக்கும். சைனாட்ட சைனா ரஷ்யா எல்லாத்தையும் கம்ப்ளீட் சேட்டலைட் இருக்குது. ஓகே, அவங்க வந்து வெளியிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ டேமேஜ் அப்படின்னா அங்கே இருக்கிற கட்டடம், அங்கே அவங்க வச்சிருக்கிறது, அங்கேயும் வந்து இந்த ஃபில்லப் பண்ணுற ஃபியூல் ஸ்டேஷன், அதில் மக்களே கிடையாது. மக்கள் ஒரு கட்டடம் இறந்தாலும் ராணுவம் தான், எல்லாம் ஒரு ஆள் இறந்தாலும் அமெரிக்கா மிலிட்ரி தான். ஆமாம், இப்போ இதுதான். இப்போ இதில் இந்த போகிற பக்கம் இதையும் சொல்லி இந்த பக்கம் என்ன லபோலம் ஏன் அடிக்கிறாங்கன்னா, இப்படி திரும்பி சவுத்தில் போகும்போது 4000 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் போனால் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் யூகே. நீங்க சொல்றத பார்த்தா யூரோப்பியன் யூனியன் ஆபத்து, டோட்டல் ஆபத்து. அப்புறம் இன்னொன்று மக்களுக்கு புரியுதா, 2000 மைல்களுக்கு அப்பால் தான் ஈரானினுடைய நீண்ட தூர ஏவுகணைகள் இருந்ததாக. 2000 கிலோமீட்டர், மைல் இல்ல 2000 கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஈரானுடைய ஏவுகணைகள் இருந்ததாக உலகம் நம்பிக்கொண்டிருந்த நிலையில் இப்போது 4000 கிலோமீட்டர் டியூகோ கார்சியா வரைக்கும் எங்களால தாக்க முடியும் நிரூபிச்சிட்டாங்கல்ல. அது நிரூபித்ததன் மூலம் டியூகோ கார்சியா என்பது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மொரிஷியஸ் குறித்தான ஒரு தீவு. ஆமா, இப்பொழுது அது நீங்கள் சொல்வதை பார்க்கிற போது யூரோப்லயே அடிக்கலாம். யூரோப்போட பாதி யூரோப் வந்து இவங்ககிட்ட கவர் ஆயிருது. இப்போ ஒரே பிரச்சனை ஆயிருமே யூரோப்ல ஆயிடுச்சு. இன்னொன்று அவங்க சொல்றது டவுட் என்ன தெரியுமா, இப்போ 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்களால இது வந்து மீடியம் பலிஸ்டிக் மிசைல், சரி மீடியம் ரேஞ்ச். ஆனால் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் அவங்க கையில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது 11000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு அவங்க கையில் ஆல்ரெடி இருக்கு. இது வந்து IRBM அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஐசிபிஎம் வந்து இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல். இது இன்டர் ரேடியல் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்காங்க, ரேடியல் பலிஸ்டிக் மிசைல். ஸோ IRBM-க்கும் ICBM-க்கும் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நம்ம சொல்லிடுவோம், அது டெக்னிக்கல் அது நமக்கு தேவையில்லை. இது நேற்று யூஸ் பண்ணிருக்கு IRBM. என்னன்னா 5000 கிலோமீட்டருக்கு உள்ள வந்துச்சுன்னா அது மீடியம் ரேஞ்ச். ரைட். 5000 கிலோமீட்டருக்கு மேலே போச்சு இன்டர் கான்டினென்டல் வந்து ஐசிபிஎம் தான். இப்போ அடுத்து 10,000க்கு 11000 கிலோமீட்டருக்கு அவங்க கையில இருக்குன்னு அமெரிக்கா வந்து ரொம்ப கொதி நிலையில இருக்கு. அது ஆல்ரெடி அமெரிக்கா வந்து அங்க வந்து பெரிய ஆட்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க,
ஈரான் கையில் ஐசிபிஎம் 11,000 கிலோமீட்டர் தாக்குற அளவுக்கு இருக்குது. ஆல்ரெடி சொன்னோம், நீங்கள் கேட்கல. அப்புறம் வார்ஹெட் வேறு ரெடியாக இருக்குது. கரெக்டாக 15 நாளில் அவங்களால 12 குண்டுகளை வந்து ரெடி பண்ணி அமெரிக்கா அடிச்சிட முடியும். அப்புறம் இஸ்ரேல், அது இது சொல்கிறது, இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலை போட்டு தாக்கணும்னா இவங்களுக்கு ஒரே ஒரு குண்டு போதும். ஆனால் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டு ஈரானை தாக்கணும் அப்படின்னா 100 குண்டு வேணும். அதனால் ஈரானை வந்து எந்த காலத்தையும் தாக்கி அழிக்கவே முடியாது. ஈரான் நினச்சா இஸ்ரேலை தாக்கி அழிச்சிட முடியும் அப்படிங்கிறது. அது போக கடைசியாக முடிக்கல ஒன்று சொல்லிக்கிடுவோம். இந்த இதில் டெமோனில் வந்து அடித்தாங்கல்ல, அதில் இறப்புகள் மட்டும் வந்து 1000 பேருக்கு மேலே. இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இறப்புகள் மட்டும் 1000 பேருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க தெரியுமா? 10 பேர் இறப்பாகும், 10 100 பேர் படுகாயம்னு சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க? படுகாயம் இன்று 10 படுகாயம் 3000 பேருக்கு மேல. அடப்பாவிகளா. ஏன்னா அங்க வந்து நெருக்கமான மக்கள் இருக்க இடம். டிமோன் வந்து நெருக்கமான மக்கள் இருக்க இடம். அங்கே இருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஒரு இடம் இருக்கு. அதுல மக்கள் கிடையாது. பட் அங்க வந்து அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட் பண்ற இடம். மக்கள் இருக்கிற இடத்தையும் தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்க. இல்ல, மக்கள் இருக்க இடம்னா மக்களுக்காக போடல. அவன் அந்த மக்கள் இருக்க இடத்தெல்லாம் வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க. வேற வழி இல்லை. ஆமா, இப்போ போதும். ஆமா, நெக்ஸ்ட்ல பேசுவோம். இன்னைக்கு ரொம்ப விஷயத்த சொல்லிட்டீங்க. டியூகோ கார்சியா பத்தி சொல்லிட்டீங்க. யூரோப்புக்கு ஏற்படுகிற அச்சம். இஸ்ரேல்ல 1000 பேர் காலி. அது டிமோன். அதாவது அது பக்கம். இதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா? அமெரிக்காவும் அச்சுறுத்தல்ல இருக்கு. அமெரிக்கா அச்சுறுத்தல். நம்ம அடுத்த இதில் பேசுவோம். நேர்களே, நம்முடைய தோழர் அவர்கள் சர்வதேச பார்வையில் முதல் கட்ட கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.